பிஜேபி அதிமுக கூட சேர்ந்ததுனால பலம் தானே ஒழிய, அதுக்காக பிஜேபி வந்ததுனால சிறுபான்மை ஓட்டெல்லாம் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே நேரத்தில் போன நாடாளுமன்ற தேர்தல்லே பிஜேபி கூட்டணி இல்லை. ஆனால் இருந்தாலும் சிறுபான்மை ஓட்டெல்லாம் வரல அப்படின்னு தான் கட்சிக்காரங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதனால் பிஜேபி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கூட்டணி பலமாக தான் இருக்கும். முந்தைய காட்டிலும் பிஜேபி தமிழகத்தில் இப்போ வளர்ந்துருக்கிறது. ஆகவே பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால எந்த விதமான தப்பும் இல்லைன்ற மாதிரி எல்லாருமே விரும்புகிறாங்க, நினைக்கிறாங்க. பிஜேபியும் அதிமுகவும் நேற்று ஒப்பந்தமான நிலையில், கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த நிலையில், ஆனால் எடப்பாடியுடைய தலைமையில் இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் இணைவதற்கும், பிஜேபியினுடைய தலைமையிலே இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பலமான கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும். எதிர்வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையில் ஆட்சி அமையும் என்பதுதான் உண்மை.